すいません。何これ。Assalamualaikum. Waalaikumsalam. Sama. Assalamualaikum. La ilaha. Ulap dia, ulang. Ulang. Gracias.
இன்று மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் கல்லறை கால்வாயை நீட்டித்து புனரமைத்து நவீன கருத்துகள் திட்டத்தின் கீழ் இந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கீழ்காவிரி வடிநில வட்டத்தின் கண்காணிப்பு பொறியாளர் மதிப்பிற்குரிய முருகேஸ்வரி அவர்கள் தலைமையில் இந்த கருத்து கேட்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு வருகை தந்திருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை தொகுதி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் உதவி செயற்பொறியாளர்களை செயல்படுத்த இருக்கின்றது. பொதுவாக இந்த மாதிரியான நீர்நிலை கட்டமைப்புகளை மேற்கொள்ளும் பொழுது திட்டப்பணிகளை செய்ய பொழுது ஆசிய வளர்ச்சி வங்கி 2009 விதிகளின்படி சமூக மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலையுடைய தாக்கத்தை கள ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தயார் செய்ய வேண்டும். அதாவது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டால் செயல்முறைப்படுத்தப்பட்டால் இந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளையும் பாதகமான சூழ்நிலைகளையும் நேரடியாக விவசாய பெருங்குடி மக்களையும் பொதுமக்களையும் சந்தித்து கள ஆய்வு செய்து மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துவதுதான் வழக்கம். அந்த வகையிலே இந்த நிதியை பெற்றவுடன் தமிழக அரசு பாக்போஸ் என்கின்ற மத்திய அரசு நிறுவனத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு ஆய்வு குழுவை சமூக வல்லுநர் என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட் இவர்களை உள்ளடக்கிய ஒரு ஆய்வு குழுவை உருவாக்கி அந்த ஆய்வு குழு கல்லணை கால்வாய் ஆறு முதல் கடைமடையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வரை சந்தித்து நேரடியாக சென்று கலாய்வு செய்து ஒரு அறிக்கையை நீர்வள ஆதாரத்துறையிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த ஆய்வறிக்கையில் மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் பதிவு செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக பல்வேறு கூட்டங்கள் இந்த மாதிரி பல்வேறு கூட்டங்களும் பல தரப்பட்ட பயனாளிகளை உள்ளடக்கி கருத்து கேட்பு கூட்டமும் நடைபெற்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து இந்த திட்டம் செயல்முறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே தான் இன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உள்ளடக்கி உங்களுடைய கருத்துக்களையும் கேட்க இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த கூட்டம் கொரோனா காலகட்டத்தில் நடத்த முடியாத ஒரு காரணத்தினால்தான் இப்போது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். அந்த ஆய்வறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட முக்கிய தகவல்கள் என்னவென்றால், அதாவது பெரும்பான்மையான விவசாய பெருங்குடி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால், கடைமடையில் இருக்கக்கூடிய விவசாயி வரைக்கும் கடைசி வரை முழுமையாக நீர் கொண்டு செல்லப்பட வேண்டும். அந்த ஒரு பயிர் விவசாயம் செய்யப்பட்டால் அந்த பயிர் விவசாயம் முடியும் வரை கடைசி வரை நீர் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. அடுத்ததாக கரைகளை வலுப்படுத்த வேண்டும். நலிவடைந்திருக்கிறது. பெரும் வாகனங்கள் கரைகளில் ஓட்டி இருக்கிறதுனால அதனால கரைகள் நலிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கிறது. கரைகளை இருபுறமும் கரைகளை சீரமைத்து தூர்வாரி கரைகளை முறைப்படுத்தப்பட வேண்டும். நீர் மேலாண்மை முறைகளையும் அதிகமாக ஒரு விவசாயி தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது, ஒவ்வொருவரும் சரியான முறையில் நீரை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்திருந்தார்கள். இந்த மாதிரியான பெரும்பான்மையான கோரிக்கைகள் தான் பல்வேறு விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் தெரிவிக்கப்பட்டார்கள். தற்பொழுது இந்த திட்டம் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது, எவ்வாறு செயல்முறைப்படுத்தப்படுகிறது என்பதை நம்முடைய கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் தங்களிடம் எடுத்துரைப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நல்லதோர் நீதி செய்து அதை நலங்கட பொழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு. நன்றி பாரதி. இந்த அருமையான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் பாசமிகு மரியாதைக்குரிய அண்ணன் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு காவண்ணா அண்ணாதுரை அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் என்னோடு பணிபுரிகின்ற கல்லணை கால்வாய் கோட்ட செயற்பொறியாளர் மற்றும் அக்னியாறு கோட்ட பொறியாளர், உதவி செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், இங்கே திரளாக வந்திருக்கும் அதிராம்பட்டினம் மற்றும் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே, விவசாய சங்க பிரதிநிதிகளே, விவசாய சங்க நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நீர்வளத்துறையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கீழ்காவிரி வடிநில வட்டம் தஞ்சாவூரிலே கண்காணிப்பு பொறியாளராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய சொந்த ஊர் ஆலத்தூர், நம்ம பட்டுக்கோட்டை ஆலத்தூர், இங்கே தான் பக்கத்தில். இந்த கல்லணை கால்வாய் புனரமைத்தல் பணிக்காக கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் மதிப்பீடு போட்டது 3650 கோடிக்கு மதிப்பீடு போட்டோம். போன அரசாங்கத்தில் அதை அப்ரூவ் பண்ணி ஃபஸ்ட்டு 1039 கோடிக்கு 5 சிப்பங்களாக பிரிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கல்லணை கால்வாய் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இதை வடிவமைத்தவர் எல்லிஸ்னு ஒரு ஆங்கிலேய பொறியாளர். நம்ம கல்லணை கால்வாய் வராதுக்கு முன்னாடி நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி, அறந்தாங்கி புதுக்கோட்டை மாதிரி தான் நம்ம ஏரியா இருந்தது. அந்த காலத்தில் சோளம், கேழ்வரகு இது மாதிரி தான் பயிரிட்டோம். நெல்லே பார்க்க முடியாது. அரிசியே ரொம்ப தவம் இருந்து தான் அரிசியை பார்க்கணும். அது மாதிரி ஒரு சூழல். எல்லிஸ் இதை இந்த கால்வாயை வடிவமைத்து 1927 இந்த கால்வாய் பணி தொடங்கப்பட்டு 1935 அன்று முடிக்கப்பட்டது. 1939 வெள்ளோட்டம் விடப்பட்டது. இந்த கல்லணை கால்வாய் கல்லணையில் ஆரம்பித்து மணமேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகாவில் உள்ள மும்பாலை ஏரியில் முடிவடைகிறது. இதனுடைய மொத்த நீளம் 148 கிலோமீட்டர் லெங்கு. இது ஒரு காண்டூர் கெனால். காண்டூர் கெனால்னா சமதளத்திலேயே போகிற ஒரு கால்வாய். இதை வடிவமைத்த அந்த எல்லிஸ் நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. அவர் இல்லைன்னா நம்ம இன்னும் வானம் பார்த்த பூமி தான். நமக்கு ஒரு அருமையான கால்வாயை வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. இந்த கால்வாய் காண்டூர் கெனால்னு சொன்னேன். இதுலேருந்து தான் நம்ம கல்லணைனா கல்யாண ஓடை கால்வாய், வடகாடு கால்வாய் இதெல்லாம் பிரியுது. ராஜாமடம் எல்லாமே அதுலேருந்து பிரியுது. இந்த காண்டூர் கெனால்னா சமதளத்தில் ஒரு கெனால்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரைனேஜஸ் இதை கிராஸ் பண்ணும். எல்லாம் ஹையர் லெவலில் ஃபார்ம் ஆகிற அந்த வடிகால் வாரியெல்லாம் கிராஸ் ஆகுது. இதை கிராஸ் பண்ணுறப்ப எல்லாமே நம்ம ஜே கனாலுக்கு கீழே இல்லைன்னா மேலே விட்டு இந்த ஜே கனாலை கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்துலலாம் போக்குவரத்து வசதி கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆங்கிலேய பொறியாளர் இந்த பகுதி மக்கள்லாம் நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 85 வருஷம் முடிவெடுத்துருச்சு. இதில் உள்ள கட்டுமானங்கள் அனைத்தும் ரொம்ப பழமையாக போயிடுச்சு. அதனால் இதை புதுப்பிக்கணும், திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட 3250 கோடி, இப்போ கிட்டத்தட்ட 5000 கோடி வருது. 5000 கோடிக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் 2250 கோடிக்கு எஸ்டிமேட் போட்டோம். 2வது பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய ஸ்ட்ரக்சர் 85 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால எல்லாமே அங்கே கிராக் விட்டு ரொம்ப சிதறடைஞ்சு போயிருக்கு. இந்த அதிராம்பட்டினத்தில் ஏன் இந்த கருத்து கேட்பு கூட்டம் வச்சோம் அப்படின்னா, இது ஒரு கடமடை பகுதிங்கிறதுனால இங்கே தான் அந்த கருத்து கேட்பு கூட்டம் வச்சா சிறப்பாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு முதலாக நாகுடியிலே, புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடியிலே முதல் கருத்து கேட்பு கூட்டம் வைத்தோம். அதற்கு அடுத்தபடியாக அதிரையை தேர்ந்தெடுத்து இங்கே வைக்கின்றோம். நம்ம இந்த மனிதன் வாழ்வதற்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என்று சொல்வார்கள். இது எல்லாம் நமக்கு இப்போ கிடைச்சிச்சு. அடுத்தபடியா நல்ல குடிநீர், தண்ணி வேணும். தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் காலையில் உங்கள் வீட்டில் மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நமக்கு எல்லாருமே பைத்தியம் முடிச்சு போயிடும். ஒரு நாள் குடிக்கலைன்னா நமக்கு அப்படியே ரொம்ப எந்த வேலையுமே ஓடாது. அது மாதிரி அனுபவப்பட்டால் தான் அந்த தண்ணியோட அருமை தெரியும். தண்ணி இல்லைன்னா நம்ம என்னதான் கோடி கோடியா லட்சமா சம்பாதிச்சாலும், எத்தனை பிளாட் வாங்கி போட்டாலும், எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தாலும் அதுல எல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. தண்ணி தான் இன்றியமையாத ஒன்று. அது குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி வேணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நினைச்சு பார்த்துப்போமா, நம்ம மினரல் வாட்டர் ஒரு பாட்டில் 35-40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்துப்போமா? நினைச்சு பார்த்துக்க மாட்டோம், கற்பனை பண்ணி பார்த்துக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். இதற்கெல்லாம் காரணம் யார்? இயற்கை நமக்கு அருமையான கொடைகளை கொடுத்திருக்கிறது. ஆனா நம்ம அதை பாதுகாக்க தெரியாமல், பாதுகாப்பது எப்படி என்று புரியாமல் அதை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே பார்க்கின்றேன், நம்ம தண்ணி நாங்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி, தண்ணி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாய்க்காலை எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்க்காலாம் குப்பை மேலாக்கி வைத்திருக்கின்றோம். யார் செய்தது? பாகிஸ்தான்லேருந்து வந்து செய்கிறாங்களா? நேபாளத்திலிருந்து வந்து செய்கிறாங்களா? சைனாவிலிருந்து வந்து செய்கிறாங்களா? நம்ம தானே. நம்ம வாய்க்காலை யார் பராமரிக்கணும்? யார் பாதுகாக்கணும்? அது நமக்கு தெய்வம் இல்லையா? நம்ம தாய் தந்தையருக்கு இணையான ஒன்று அல்லவா? ஆனால் அந்த வாய்க்கால தான் நம்ம குப்பையை கொண்டு போய் கொட்டுறோம், நம்ம கழிவுகளை கொண்டு போய் வாய்க்கால கொட்டுறோம். அந்த தண்ணி வரப்ப எப்படி வரும்? சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கும்? நம்மெல்லாம் வாழ்ந்துட்டோம், நம்ம பிள்ளைகள் வாழணும், நம்ம சந்ததியினர் நல்லா இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளவு சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்குங்கிறது பெருசு கிடையாது. நமக்கெல்லாம் எல்லா வளமும் கிடைச்சிச்சுல, அதே மாதிரி நம்ம சந்ததியினருக்கு எல்லா வளமும், எல்லா இயற்கை வளமும் நம்ம பாதுகாத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இந்த சுற்றுப்புற சூழலையும் கண்டிப்பா பாதுகாக்கணும். சுற்றுப்புற சூழல் நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ இந்த அதிராம்பட்டினம் இந்த 148 கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொன்னேன். அதுலேருந்து தான் நம்ம ராஜாமடம் வாய்க்கால், நம்ம ஊருக்கு வர்ற அந்த ராஜாமடம் வாய்க்கால் ஈச்சங்கோட்டை என்ற ஒரு இடத்துல 58வது கிலோமீட்டர்ல இது பிரியுது. இதனுடைய லெங்க் வந்து 46 கிலோமீட்டர் ராஜாமடம் வாய்க்கால். பாருங்க அதை எப்படி வடிவமைச்சு அழகா அந்த ஒரே லெவலில் கொண்டு வந்துட்டு கீழே வர்ற வாரியெல்லாம், மழை பெஞ்சா வர்ற ட்ரைனேஜ் வாரியெல்லாம் சைபன் பண்ணி கீழே விட்டு கொண்டு வந்து இங்கே ராஜாமடம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இந்த கிணறுல 694 ஏரி இருக்கு. நம்ம ஜிஏ கிணறு மூலமா பயன்படுற ஏரிகள் வந்து 694 ஏரி இருக்கு. இதுல 170 ஏரி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தது. மீதி 524 ஏரி வந்து நம்மளுடைய தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தது. இப்ப கல்லணையில பாத்தீங்கன்னா காவிரி, வெண்ணாறு பெரியது. காவிரி, வெண்ணாறு, கொள்ளிடமெல்லாம் வந்து இயற்கையிலேயே அதாவது உருவான ஒரு ஆறுகள். அது எவ்வளவு வேணாலும்
டிஸ்சார்ஜ் கொள்ளும். ஆனால் கல்லணை கால்வாய் மட்டும்தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய். ஹையர் லெவலில் அந்த கால்வாயை கொண்டு போய் நம்ம நிலமெல்லாம் ஹையர் லெவலில் இருக்கிறதுனால காண்டூரில் கொண்டு வந்து பாசன வசதி கொடுத்தாங்க. இப்போ வெண்ணாறு காவிரி வந்து நேச்சுரலாக போனது. அந்த காலத்தில் வெண்ணாறு காவிரியிலேருந்து தண்ணி வந்தோடனே கல்லணையில் காவிரி வெண்ணாறில் போய் நம்ம திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இதை வந்து என்னாச்சுன்னா, அந்த உள்ளாறுன்னு நீங்கள் கல்லணைக்கு போயிருப்பீங்க, வடக்கு பக்கம் உள்ளாறு, அந்த உள்ளாறுலேருந்து கொள்ளையெடுத்துட்டு போகும் தண்ணி. அந்த உள்ளாரை அடிக்கடி உடச்சிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால காவிரி வெண்ணாறில் தண்ணி போகலை. இதை பார்த்தா கரிகால் சோழன் நம்ம ஏரியாவில் மலைகள் இருக்க, மலையெல்லாம் கிடையாது, ஆனால் கரிகால் சோழன் அந்த இடத்த போய் பார்த்துட்டு ஒரு அற்புதமான ஒரு பொறியியல் வல்லுநர் போல் சிந்தித்து புதுக்கோட்டை ஏரியா, கரூர் ஏரியா, அந்த ஏரியாவிலேருந்து பெரிய கற்களை கொண்டு வந்து வாழை மரம் பார்த்தீங்களா, வாழை கட்டையை வரிசையாக அடுக்கி அதில் கல்லை போட்டு ஆற்றுலேயே விதக்கி விட்டு கொண்டு வந்து அந்த இடத்திலே அடுக்கி அந்த தண்ணி மேலும் கரை உடையாமல் வெண்ணாறு காவிரியிலே விட்டான். அதான் கல்லணையை கட்டியது கரிகாலன் என்று சொல்வார்கள். அதான் வரலாறு. அதுக்கப்புறம் ஆத்தர் காட்டன் என்பவர் அந்த ரெகுலேட்டர்லாம் போட்டு கல்லணை வெண்ணாறு அதுக்கு ரெகுலேட்டர் போட்டு ஒரு கட்டுமானத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்இசி நம்ம கல்லணை கால்வாய். இதில் வந்து கல்லணை கால்வாய் இல்லை மேக்சிமம் டிஸ்சார்ஜ் வந்து 4200 கனடி, ஒரு நாடிக்கு 4200 கனடி எடுக்கலாம். ஆனால் வயசானதுனால, கட்டுமானங்கள்லாம் பழமையானதுனால, கரைகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததுனால 3200 கனடிக்கு மேலே நம்ம இப்போ எடுக்க முடியலை. இதை பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த மதிப்பீடு தயாரித்து இந்த ஏஐபிபி உதவியுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது கட்டமாக மீதமுள்ள பணிகளை செய்து வருகிறதால் இந்த கருத்து கேட்டு கூட்டம். இதில் வந்து கடமடை வரைக்கும் தண்ணி கொண்டு போகணும். இப்போ எல்லா ஏரியாவுக்கும் தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு 4 வருஷமா 2018 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் தண்ணி பஞ்சம் கிடையாது. எல்லா இடத்துலையும் நிலத்தடி நீர்மட்டம் வந்து உயர்ந்து காணப்படுகிறது. நம்மளுடைய அதிராம்பட்டினம் டவுனுக்குள்ளேயே ஒரு 10 குளங்கள் இருக்குது, ஊரணி இருக்குது. அதில் வந்து 2018 தண்ணி கொண்டு வந்து சேர்க்க முடியலை. ஏன் அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் தண்ணி அப்படியே உறிஞ்சி எடுக்கலாம். நாளைய தலைமுறையை பற்றி நமக்கு அந்த சிந்தனையே கிடையாது. இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு கீழே தண்ணி இருக்குங்கிறதுனால உறிஞ்சி எடுத்து நிலத்தடி நீர்மட்டம் கீழே போய் 2018 நாங்கள் தண்ணி திறந்து விட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து சேர்க்க முடியல. ஏன் அப்படின்னா, வடகாடு வாய்க்கால தண்ணி இப்படி போய்கிட்டு இருக்கோம். அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃப்ளோ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரிட்டர்ன் வந்துச்சு, நாங்கள் பார்த்தோம். ஏன் அப்படி சுற்றி போகிற உறிஞ்சி எடுக்கிறாங்க. அது என்ன பண்ணோம்? 3 வருஷமா மழை இல்லை, கடுமையான வறட்சி, மேட்டூரில் தண்ணி இல்லை, ஆற்றுல தண்ணி வரல, நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு. 10ஆவதுக்கு சப்மர்சிபிள் பம்பு போட்டு நம்ம உறிஞ்சி எடுத்துறோம். இந்த காலகட்டத்தில் தான் 2018 நல்ல மேட்டூரில் மேலே மழை பெஞ்சு 1.5 லட்சம் கனடி வந்து நம்ம இதில் கொடுத்தோம் கொள்ளிடத்தில். இங்கே தண்ணி வந்து சேரலை. பட்டுக்கோட்டையில் ஒரு கூட்டம் போடுறாங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து, அரசியல்வாதி எல்லாருமே சேர்ந்து, விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாருமே சேர்ந்து பட்டுக்கோட்டையில் ஒரு மீட்டிங். அண்ணாதுரை அண்ணா கூட வந்துருந்தாங்க, எங்கள் வீரசேனன் கூட வந்துருந்தாங்க. எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எல்லாம் சுற்றி என்னுடைய சொந்தக்காரங்களாக உட்காந்துருக்காங்க. கேள்வியாக கேட்டு தொடர்ச்சி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பதில் சொன்னேன். 2018 கொஞ்சம் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் 19, 20, 21, இப்போ 22 வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்களே பெரியவர்களை பார்த்துருப்பீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தடி நீர்மட்டம் என்ன, இப்போ என்ன நிலத்தடி நீர்மட்டம்? எங்கள் ஊரில் ஆலப்புறையெல்லாம் 10 அடியில் தண்ணி இருக்கு. 10 அடியில் தண்ணி இருக்கு. நம்ம ஒரு காலத்தில் கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நம்மளுடைய நிலத்தடி நீர்மட்டம் நம்மளுடைய வீட்டு கிணத்துல பார்த்தீங்கன்னா தரையிலே நின்றுட்டு வாடியை விட்டு போகலாம், கையிலே தண்ணி எடுத்து போகலாம். அந்த மாதிரி ஒரு
நிலத்தடி நீர் மட்டம் உயரும். நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாத்தாங்க அப்போ உள்ள பெரியவங்க. அந்த காலத்தில் இந்த பெரியவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இந்த இத்தனை 694 ஏரி சொன்னல, இந்த ஏரிகளை எல்லாம் வெட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இந்த நீர்நிலைகளை உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளால ஒரு சின்ன வாய்க்காலை சீரமைக்க முடியல, ஒரு சின்ன குளத்தை தூர்வார முடியல. அன்னைக்கு எத்தனை பேருடைய தியாகத்தினால எவ்வளவு பேர் சிரமப்பட்டு. மெஷினரி இருக்கா? அந்த காலத்துல மெஷினரி எல்லாம் கிடையாது. வெறும் மேன் பவர், மனித வளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு ஏரிகளை உருவாக்கி தந்திருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு இந்த ஏரிகள்லாம் நிரம்பி இருக்கு. இப்ப வரும்போது செல்லிக்குறிச்சி ஏரியை பார்த்து வந்தேன். கண்கொள்ளா காட்சி, ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது. எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குது. அந்த தண்ணியை பார்க்கும் போதே நம்மளுடைய மனசுல ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன துன்பங்கள், என்ன சோகங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இயற்கை, அந்த தண்ணியை பார்த்தோம்னா எல்லாமே விலகி ஓடும். இந்த நம்ம வர்ற வழியில அந்த மசூதி பக்கத்துல ஒரு ஊரடி இருக்கு. அந்த ஊரடியை அருமையா பராமரிச்சுட்டு வரீங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுத்திலும் பெஞ்சிங் போட்டு குப்பையை கொட்டக்கூடாதுங்கிறதுக்காக வலை போட்டு மேலே இதெல்லாம் அடிச்சு பார்த்த யாடு போட்டு அருமையா வச்சிருக்கீங்க. உண்மையிலே நானே இறங்கி வாக்கிங் போகணும் போல இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலோடு உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஆரோக்கியமான விஷயம். நம்ம எதை செய்யாலும் ஆரோக்கியமா செய்யணும், தொலைநோக்கு பார்வையோடு செய்யலாம். அந்த தொலைநோக்கு பார்வையினால்தான் இப்போ உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுடைய துறை நீர்வளத்துறை உங்களுக்காக எப்பொழுதும் உங்களுடைய கருத்துக்களை கேட்க, உங்களுடைய குறைகளை கேட்க காத்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய ஆபீஸ் தஞ்சாவூர்ல தான் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் மனுக்களை கொடுக்கலாம். எங்க குறைகளை நீங்க சுட்டி காட்டலாம். அதனால 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம். அந்த காலத்துல அரிசி சாப்பாடு சாப்பிடுறதுன்னா ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுல தான் இருக்கும். அந்த கல்யாண வீட்டுல தான் சோறு சாப்பிட முடியும். மற்ற நேரத்துல களி தான், கேப்ப களி, சோள களி, கேப்ப கூழ் இதுதான் குடிச்சிட்டு வளர்ந்தா. அந்த மாதிரி அந்த நல்ல சாப்பாட்டை நம்ம எல்லாரும் நல்லா சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லிஸ், இந்த ஆங்கில பொறியாளர். அவருக்கு நம்ம கோயில் கட்டணும், அவருடைய பிறந்தநாளை வந்து நம்ம கொண்டாடணும். நம்ம கல்லணை கால்வாய் பகுதியில் உள்ள அத்தனை விவசாயிகள், அத்தனை பொதுமக்களும் நாம் அவரை கொண்டாட வேண்டும். கொண்டாடுகிறோமா? இல்லை, யாராருக்கோ கோயில் கட்டுறோம். கோயிலுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? கும்பாபிஷேகம் பண்றோம், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை காசை போட்டுறோம், ஹெலிகாப்டர்ல கொண்டு தூவுறோம், இவ்வளவு செலவு பண்றோம், பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்றோம், மருத்துவமனைக்கு செலவு பண்றோம், எல்லாம் பண்றோம். அதே மாதிரி நம்ம பகுதியில் இருக்கிற ஏரிகளை பராமரிக்கவும், நம்ம பகுதியில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாரவும், அதை பராமரிக்கவும் நாம் கட்டாயமாக எப்படி கோயிலுக்கு செய்கின்றோமோ 1000 கோயிலுக்கு நாம் சென்று தரிசிப்பதை விட நம்மளுடைய ஊரில் உள்ள குளத்தையும் வாய்க்காலையும் தூர்வாருவோம் என்பதை சொல்லி நாம சொர்க்கத்துக்கு போறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு ஊர்ல இருக்கிற ஏரியை தூர்வாருறது, வாய்க்காலை தூர்வாருறது, மரங்களை நடுறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சா நிச்சயமா நம்மளை சொர்க்கத்துக்கு ஆண்டவன் அழைத்து செல்வான். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அண்டத்திலே அண்ட சராச்சரத்திலே பதிவு செய்யப்படுகின்றன. நாம் செய்யறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாமே பதிவு செய்யப்படுகின்றன. அதற்கு ஏற்றது மாதிரிதான் நமக்கு கூலி. அதனால நம்ம எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஒரு கோயிலுக்கு விசேஷம் பண்றோம், கும்பாபிஷேகம் பண்றோம். அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. கூடியிருக்கிறப்ப ஒன்று நினைக்கிறாங்க, கும்பத்துல தண்ணி ஊத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆனா தண்ணி ஊத்தல. ஏன்னு கேட்டப்போ பருந்து வரணும், கிருஷ்ணர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே எண்ணத்துல, ஒரே சிந்தனையில பருந்து வரணும், கிருஷ்ணர் வரணும், வந்து இங்க வட்டமிடணும், வட்டமிட்டாதான் தண்ணி ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே எண்ணக்கூட்டுல ஒரே சிந்தனையில இருக்கிறதுனால 8 கிலோமீட்டர் தள்ளி பறந்துகிட்டு இருக்க அந்த பருந்து, வட்டமிட்டு கொண்டு இருக்கின்ற அந்த பருந்து இந்த எண்ண அலைகளால் தாக்கப்பட்டு
அங்கிருந்து இந்த கோயில் இருக்கும் இடத்திற்கு வந்து வட்டமிடுகிறது, கும்பாபிஷேகம் நடந்து முடிகிறது. இந்த எண்ண அலைகளுக்கு அவ்வளவு பவர் ஒரு மனிதனால் முடியாது. இந்த அதிரை மக்கள் இவ்வளவு பேர் நீங்க ஒன்னா சேர்ந்தா அதெல்லாம் பண்ணதே சொர்க்க பூமியா மாத்திடலாம். அதே மாதிரிதான் நம்மளுடைய துறையும் பொதுமக்களும் விவசாயிகளும் சேர்ந்து நான் விவசாயம் சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுங்க. விவசாய வீட்டில் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுங்க. காலத்தை தூக்கி விட்டு நடங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தொழில்களிலும் விவசாயம் என்பதுதான் கலப்படமில்லாத ஒரு தொழில், நிச்சயமாக. அதனால் நாம் விவசாய குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம் என்பதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். விவசாயினா சொல்றதுக்கு கேவலமா இருக்குது. 2 ஏக்கர் வச்சிருந்தோம், நல்ல விலைக்கு போகுது, 1 ஏக்கர் வித்துருவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. தயவு செய்து இன்னும் 5-10 வருடங்களிலே எவரெல்லாம் விவசாய நிலம் வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள். ஏனென்றால் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, இப்போ இந்த சுற்றுப்புற சூழல் கெட்டு போனதுனால நகரத்திலிருந்து அவுட்டர், நகரத்தை விட்டு வெளியில இடம்பெயர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்ச நாளையில கிராமத்துக்கு எல்லாம் வந்துடுவாங்க. எங்கடா நல்ல காத்து கிடைக்கும், எங்கடா நல்ல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு வருவாங்க. அப்ப நம்ம பணக்காரன் ஆகிடும். நிச்சயமா தயவு செய்து யாரும் நிலத்தை இப்ப அடிமாட்டு விலைக்கு வித்துக்கூடாதீங்க. விவசாயம் பாருங்க. விவசாயத்துல நஷ்டம் சொல்றோம். நிச்சயமாக விவசாயத்தை நவீன தொழில்நுட்ப உத்திகளோடு இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு விவசாயம் செய்தோமானால் நிச்சயமாக பலன் பெறலாம். நாமும் அதாவது ஒரு விவசாயி மட்டும்தான் வந்து எந்த பொருளையும் தன்னுடைய உற்பத்தி பொருளை வந்து விலையை நிர்ணயம் செய்து விற்பதற்கு அவனால் முடியல. பாக்கி எல்லாருமே விலையை சொல்லி நம்ம ஒரு பால் பாயிண்ட் பேனாவை போய் வாங்கணும்னா 10 ரூபாங்கிறான். நம்ம விலை குறைக்க முடியுதா? அவெல்லாம் பணக்காரனா இருக்கான். ஆனால் நம்ம விவசாயி மட்டும் அப்படியே இருக்கிறோம். அதனால நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து விவசாயி வீட்டில் பிறந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்க. அந்த படிப்புக்கு நாங்கள் இந்த பிஇ படித்தப்ப நாங்கள் இந்த சிவில் தேர்ந்தெடுத்து நிச்சயமாக நம்ம விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யணும், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பொதுப்பணித்துறையில், நீர்வளத்துறையில் பொறியாளராக சேர்ந்து இன்று உங்கள் முன் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த இஆர்எம் திட்டத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஒரு எல்லாரும் பேச முடியாது, ஒரு 5 பேர் அந்த அளவில் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ணன் எம்எல்ஏ அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். நம்மளுடைய தொகுதியிலே என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், செய்து கொண்டு இருப்பார்கள். அதனால் நீங்க இப்ப நம்ம ஏரியாவில் என்னென்ன பண்ணணுங்கிறத ஒரு கோரிக்கை மனுவா நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட்டம் முடிஞ்சோன்னா கடைசியாக கொடுங்க. நாங்கள் எல்லாரும் கலெக்ட் பண்ணி அதை படித்து பார்த்துட்டு அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு இது சொல்ல மாட்டேன். 2018 நம்மளுடைய அருமை தோழர் அஸ்லாம் அவர்கள் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு கேட்குறீங்களா? 12 மணிக்கு ஃபோன் அடிக்கும். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடிச்சு, சார் தண்ணி வருதுன்னு சொன்னீங்களே, அதனால் மட்டும் இல்லாத ஒரு குளம் கூட நிரம்பல சார், நாங்கள்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை சார், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க சார், நீங்கள் நல்லா குடிச்சிருப்பீங்க, நல்லா சாப்பிட்ருப்பீங்க, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் அப்படின்னு டெய்லி தொந்தரவு கொடுப்போம். அந்த அளவுக்கு இந்த அதிரை மாநகரத்தின் மேல ஒரு பயங்கர ஈடுபாடு. இந்த மக்களுடைய நலன்காக அவர் அவ்வளவு போன் பண்ணியிருக்காரு, என்னை அவ்வளவு தொந்தரவு படுத்திருக்காரு. என்னை மட்டும் இல்லை, என்னுடைய மேலதிகாரி, என்னுடைய கீழே உள்ள அத்தனை பேரையும் தொந்தரவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்து கொஞ்சம் செடி சத்தையெல்லாம் எடுத்து வண்டியை வச்சு வெட்டி கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நன்றி பாராட்டினார். உண்மையிலே அந்த நன்றிங்கிறது வந்து அதான் மோட்டிவேஷன். எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு என்னன்னா அதுதான், நாங்கள் செய்கிற பணிக்கு வந்து அந்த இது கிடைக்கணும். இப்போ கூட
டவுனில் ஒரு வாய்க்கால் உடைஞ்சு கிடக்கு, அதில் தண்ணி போகல, வெறும் சாக்கடையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் எம்எல்ஏ அண்ணனை பார்த்து அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அண்ணன் பேசினாங்க. அதுக்கப்புறம் அஸ்லாமும் பேசினாரு. உடனே அந்த வாய்க்காலை கட்டி தரணும், அதில் தண்ணி போகணும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ முடியாது, ERM திட்டத்தில் 4 கோடி ரூபாய்க்கு அதுக்கு எஸ்டிமேட் போட்டு சேர்த்துருக்குறோம், அது வந்த உடனே கண்டிப்பாக கட்டுவோம். அதே மாதிரி இந்த 20-21 வாய்க்கால் இருக்கு, அந்த 21-20 எப்பவுமே தண்ணி வராது, அங்கங்கே குப்பைகள் எல்லாமே இருக்கும். இந்த இப்போ தண்ணி வந்ததுக்கு இப்போ நம்முடைய உதவி செயற்பொறியாளர் அவருடைய பெரும் முயற்சியின் பேரில் அந்த வாய்க்காலை எல்லாம் வெட்டி உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம அதிராமண்டலத்தை சுற்றி 10 ஏரிகள் இருக்குது. அந்த 10 ஏரிகள்லேயே ஃபுல் கெப்பாசிட்டி, ஃபுல் லெவலுக்கு தண்ணி இருக்கு. நம்ம கல்லணை கால்வாய் படுகையில தான் நீரை சேமிப்பதற்கு, நீரை தேக்கி வைப்பதற்கு குளங்கள் இருக்கின்றன, வேற எங்கேயும் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா காவிரியிலாம் ஒரு 2 ஏரி தான் இருக்கு, வெண்ணாறுல ஒரு 4-5 ஏரி இருக்கு. நம்ம கல்லணை கால்வாய் தான் 694 ஏரி இருக்கு. நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வச்சுருக்க பாருங்க. அது இந்த அருமை எங்க தெரியும் அப்படின்னா, சிவகங்கையில் இருக்கிறவங்க, புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க, ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கீங்களே, இந்த மாதிரி ஒரு தண்ணி வசதி உள்ள இடத்துல இருக்கீங்களேன்னு பொறாமப்படுவாங்க. அதனால நீங்க ஒரு குறைந்த அளவில் உங்க கருத்துக்களை ஒரு 5 மணித்துளிகள் எடுத்துக்கொண்டு பேசுங்க. ஒரு 5 பேர் 10 பேர் பேசுங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும். அண்ணனுக்கு பல வேலைகள் இருக்கு, அவங்க பல பணிகள் இடையே இங்கே வந்து நம்மளுடைய கருத்துக்களை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணன் வந்து நீங்க உங்க கருத்துக்கள் அவர்கள் ஒருத்தர் பேசினாலே 1000 பேர் பேசுறதுக்கு சமம். ஏன்னா நம்ம ஏரியாவில இருந்து கலெக்டர் நடத்துற மாவட்ட ஆட்சியர் விவசாய குறைந்து கட்சித்து இந்த ஏரியாவுடைய குறைகளை எல்லாம் அங்க வந்து எடுத்துரைப்பார்கள். அவ்வளோ ஒரு டேட்டாஸ், நிறைய டேட்டாஸ் கையில் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா டேட்டாஸும் கையில வச்சுக்கிட்டு எங்களை பேசி பேசி மடக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அறிவாளி, நல்ல சிந்தனைவாதி. அது மட்டும் இல்லை, ரொம்ப டீசெண்டா பேசுவாங்க. குறைகளை வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட எடுத்துரைப்பாங்க. அவங்க வந்து முதலில் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். கல்லணை கால்வாய் மறுசீரமைப்பு பணி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வருகை இருக்கிற சகோதரர் முருகேசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, பொதுப்பணித்துறை பொறியாளர்களே, திருநாப்பட்டினம் நகரவார் பெருமக்களே, அனைவருக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இந்த மேட்டூர் அல்லது கல்லணை கால்வாயை பற்றிய ஒரு சிறு குறிப்பை வந்து நீங்கள் அச்சடித்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா மேட்டூருடைய என்னங்கிறத பற்றியே தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லணை கால்வாய் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு முறை அஸ்லாமுடைய வேண்டுகோள் பேர் பட்டுக்கோட்டை நீங்கள் அதிராமணத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்துதான் அதிராமணத்தில் எத்தனை குளம் இருக்குது தகவல் உறுதிக்கிறதுல வாங்கின ஒரு பட்டியல் அஸ்லாமுக்கு கொடுத்தேன். அப்படின்னா அதிராமணத்தில் இருக்க ரொம்ப பேருக்கு அதிராமணத்தில் இவ்வளோ குளம் இருக்கான்னு தெரியும் ரொம்ப பேருக்கு. அதே போல 2014 குடிநீர் பிரச்சனைக்காக கிழக்கு கடற்கரை சாலையிலே ஒரு மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்துக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, வந்திருந்தேன். ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் தான் கைது பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு ஏரிப்புறக்கரையில் நம்ம வச்சிருந்த போது அந்த ஏரிப்புறக்கரை மீனவர்கள் சொன்னாங்க, இந்த கரியா புயல் கடலூர்ல எல்லாம் கிடக்காது, இந்த ஊர்ல தான் கிடக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் கரியா புயல் இந்த ஊர்ல கிடந்துச்சு. அதை கூட நான் கலெக்டர் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு அடிக்கடி அஸ்லாம் என்றெல்லாம் பேசி வராங்க. அந்த ஆற்றுல தண்ணி அப்படியே திரும்ப அவங்க வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் சொல்லுவேன். இந்த மேட்டூர் அணை என்பது ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அச்சய பாத்திரம். அதுக்கு ஆங்கிலேயருக்கு இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவன் நம்மளை ஆண்டா அடிநாசனா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. அவன் தான் அந்த மேட்டூரை நமக்கு கட்டி கொடுத்தான். ஆகவே அந்த ஆங்கில அரசுக்கு இன்னைக்கு நன்றி சொல்லணும்.
அதே மாதிரி சீன நாட்டுக்கு நன்றி சொல்லணும். என்னடா திடீர்னு வந்து அதெல்லாம் சீனா நன்றி சொல்றாருன்னு நினைக்கக்கூடாது. இந்த கடனை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஏஐபின்னு பேங்க் இருக்கு பாருங்க, சீனா நாட்டு தலைநகரம் பீக்கிங்கில் இருக்கிற ஒரு வங்கி தான் அந்த வங்கி. ஆசியா உட்கட்டமைப்பு வளர்ச்சி வங்கி. அந்த வங்கி தான் அந்த பணத்தை நம்மள்கிட்ட கடன் கொடுக்கும். இந்த கல்லணை கால்வாய் மறுசீரமைப்பு பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த மேட்டூர் அணையை கட்டுவதற்கு காரணமே போர்ட்டு தான். இன்னைக்கு நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்குறதும் போர்ட்டு தான். மேட்டூர் அணை கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து இன்னை வரைக்கும் போர்ட்டு தான் நமக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அன்றைக்கு வந்து கல்லணை காவேரி பாசன விவசாயிகளான மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கிலாந்துல இருக்க பீஸ் கவுன்சில்ல ஒரு வழக்கு போடுறாங்க. யாருக்கு? மைசூர் சமஸ்தானத்துக்கு எதிர்த்து. ஆண்டுதோறும் கர்நாடகத்தில் பெய்கிற மழை வந்து வெள்ளம் எங்க பகுதிக்கு வந்து எங்களை பாதிக்குது, எங்களுக்கு இழப்பு ஏற்படுது, இழப்பீடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி லண்டன்ல இருக்க ப்ரீ கவுன்சில்ல வழக்கு போடுறாங்க. அப்ப மைசூர் தனி சமஸ்தானம், அது இந்தியாவில் இல்லை. அவங்க வந்து இந்த ஆராய்ச்சி ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதை கூட ரஷ்யத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நீங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குறிப்பு. அந்த அடிப்படையில் தான் மேட்டூரை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. மேட்டூர் கட்டுற போது முதல்ல மண்ணிலையும் சுண்ணாம்புலையும் கட்டுறதுக்கு தான் எஸ்டிமேட் போட்டு அனுப்புறாங்க. ஆனா அப்பதான் முத உலகத்துல சிமெண்ட் வருது பயன்பாட்டு. அப்பதான் சிமெண்ட் வருது. மேட்டூர்ல இருக்கிற கட்டுமான பொருள் எல்லாமே சென்னையில் இருக்கிற துறைமுகத்திலிருந்து தனியா ஒரு ரயில் டிராக் போட்டு தான் கொண்டு போய் மேட்டூர்ல கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சு கட்டியிருக்காங்க. நீங்க நேரா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஆசியாவிலேயே நேர்கோட்டில் கட்டப்பட்ட அணை. பாக்கி எல்லா அணையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வளைவா இருக்கும். ஏன்னா தண்ணியை வந்து அதை போஸ்ட தேக்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதை விட ஒரு பெரிய இது என்னன்னா, எம்எல்ஏ கூட போய் பார்க்கலாம். அந்த மேட்டூர் அணை பகுதியில் நான் சின்ன பிள்ளையா இருக்கையில என்ன சொல்லுவாங்கன்னா, லீக்கேஜ் ஆகாம ஈயத்தை உருக்கி ஊட்டியிருக்காங்க சென்டரில் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க. போய் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான பகுதிக்குள்ள உள்ளுக்கு ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த அணை தான் வெளியில தெரியுது தவிர இந்த தளப்புல இறங்கினா அந்த தளப்பு வரைக்கும் உள்ளுக்கு சுரங்கத்துக்குள்ள போகலாம். அந்த அணை கட்டுற போது எவ்வளவு லீக்கேஜ் இருந்துச்சோ அதே லீக்கேஜ் தான் 85 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு அந்த மேட்டூர் அணையில் இருக்கு. ஆனா நேற்றைக்கு கட்டின கட்டடம் இன்னைக்கு இடிஞ்சு போயிருது. ஆனா 85 ஆண்டுக்கு முன்ன கட்டின மேட்டூர் அணை இன்னும் அப்படியே இருக்கு. இது சாதாரணமா இந்துக்களோ அல்லது மற்ற எல்லா மதத்தினரோ தங்களுக்கு கோயில்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 15 வருஷத்துக்கு ஒரு தடவை மீண்டும் புதுப்பிப்பாங்க. அதை எதிர்களில் பூம்பாவிசம்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மத ரீதியாக சொல்லுவாங்க. அந்த மேட்டூர் அணை கட்டப்பட்டு இத்தனை ஆண்டு ஆனதுக்கு பிறகு அதை ரீமாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான எந்த வேலையும் இல்லை. எப்போவாது மேட்டூர் மூடணுன்னா அங்கேயும் கொஞ்சம் ரிப்பேர் பார்ப்பாங்க. அது எப்போ பார்ப்பாங்கன்னா ஆற்றுல தண்ணி வந்துருக்கு இருந்தா அந்த இடத்துல. அப்போ தான் இந்த மதவில் சிமெண்ட் வச்சு பூசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கல்லணை கால்வாயை மறுசீரமைப்பு பண்ணணும்னு ரொம்ப நாளாக விவசாயிகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அரசாங்க அதிகாரிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் மட்டும்தான் 2008-09 ஆண்டில் இந்த கல்லணை கால்வாயை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக நபார்டு வங்கியில் ஒரு 300 கோடி ரூபா இப்போதான் 3000 கோடி, இப்போ 300 கோடி ரூபா அந்த நிதியை வாங்கி ஒரு குறிப்பிட்ட சில பகுதியில் மட்டும் அந்த பணி நடந்துச்சு. அந்த பணிகள் நடந்த போது நமக்கு இருக்கிற ஒரே பெருமை, இன்றைக்கு முதல்வர், அன்றைக்கு துணை முதல்வர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் திருவோணத்தில் ஒரு சமத்துவபுரத்தை வீடுகளை திறந்து வைக்கிறதுக்கு வர்றார். அப்போ நான் அப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து இந்த பணியை முதல்வர் பார்க்கணுங்கிறதுக்காகவே இங்கே இருக்கிற பொறியாளருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மடியைக்கு பக்கத்தில் துறையூருங்கிற இடத்துல அழைச்சிட்டு வந்து அந்த பணி நடந்ததை காமிச்சு மீண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் எப்போவுமே நபார்டுக்கு கடன் கேட்குற போது என்ன பண்ணுவாங்கன்னா குடி தண்ணி இருக்கும், ரோடு போடுறதுக்கு தான் அதிகமாக பட்டு கேட்பாங்க கவர்மெண்ட். நீங்கள் இதுக்கு கேட்கணும்னு சொல்லி அவர் அந்த இடத்துல காமிச்சு அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த இது அப்படியே போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு முறை பட்டுக்கோட்டையில் நடந்த திருமணத்திற்கும் எங்கள் ஊரில் இருக்க தென்னை வளாகத்தை பார்க்கறதுக்கு வந்த முதல்வர், இன்றைக்கு முதல்வர், இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர், முதல் நாள் இரவு அவருடைய உதவியாளர்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் தலைவர் வந்து எங்கேயாவது இந்த கல்லணை கால்வாயை பார்க்கணுங்கிறாரு, எங்கே பார்க்கலாம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வர்றப்போ சூரக்கோட்டைகிட்ட அந்த கல்யாணோட ஆறு இருக்குது, அதை இறங்கி நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்துட்டு வந்தார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற முதல்வர் 2 முறை இந்த கல்லணை கால்வாய் மறுசீரமைப்பு பணியை நேரில் பார்வையிட்டிருக்கிறார். அதே போல கலைஞர் அவர்கள் மேட்டூரில் பவள விழா கொண்டாடினாங்க. இங்கே இருக்க அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியும், பவள விழா நினைவு தூண் திறந்து வச்சாங்க. அது சென்னையிலிருந்து திறந்து வச்சாங்க. எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, விவசாயிகள் சாருக்கு நன்றி சொல்றதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. நான் கூட அந்த மைக்கில் வந்து நின்று எங்கள் மண்ணின் மைந்தர் முதல்வர் அவர்களே என்ன ஒன்று தெரிவி பார்த்தாரு. என்ன அப்படியெல்லாம் புகழ்பெற்ற இந்த மேட்டூர் அணையில் இப்போ ரீமாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க.
இதில் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, இங்கே இருக்கிற எஸ்சி முருகேசன் அவர்கள் முதல்ல கல்லணை கால்வாயில் ஈயா இருந்தார். இவங்கெல்லாம் டெல்லியில் பல மாதங்கள் போய் காத்து கிடந்து முதல்ல 10,000 ஆரம்பிச்சு 2000 ஆரம்பிச்சு அதை பண்ணி இது பண்ணி கடைசியா முதல் கட்டமாக 2200 கோடியில் அந்த ஈஆர்எம் ஒர்க்கு நடக்குது. இந்த ஈஆர்எம் ஒர்க்கு அனுமதி கிடைச்சதுக்கு பிறகு ஈஆர்எம் ஒர்க்கு என்னன்னா, தரைத்தளமும் சிமெண்ட், பக்கவாட்டிலையும் சிமெண்ட் போடுவாங்க. ஏற்கனவே கல்லில் கட்டின எல்லா கட்டடத்தையும் இடிச்சுட்டு எல்லாமே காங்கிரீட்டில் போடுவாங்க. சருக்கை, மதகு, அந்த 3 பலகையே இல்லை, எல்லாத்துக்கும் சட்டர் எங்கேயுமே இல்லை. இந்த கல்லணை கால்வாய்க்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, ரெகுலேட் பண்ணுறது இதுதான். இந்த மதகில் இத்தனை ஏக்கருக்கு பாசனம் இருக்கு, இதுக்கு வந்து எவ்வளவு கனடி தண்ணி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெகுலேட் பண்ணி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுபடிதான் லஸ்கர் வந்து ஒரு கூட்டு தாய் வச்சு போட்டு திறந்து மூடி இருப்பாரு. இந்த பலகையெல்லாம் சில வீட்டில் வெவ்வேறு பயன்பாட்டுக்கு இருக்கு. கல்லெல்லாம் சில வீட்டில் மாடு கட்டிட்டு இருக்காங்க, சில வீட்டில் மழை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பண்ணுறது வந்து ஒரு முழுமையான இந்த கட்டமைப்பு. இதில் நிறைய தவறு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து சுற்றி காட்டணும் இந்த தவறுகளை. நீங்கள் வந்து ஏன்னா இந்த ஈஆர்எம் ஒர்க்கு என்னன்னா, எனக்கு முன்னாடி பேசினாங்க. இது வந்து இந்த படத்தை கூட நீங்கள் எல்லாரும் வேணாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் கல்லணை கால்வாயினுடைய இது. கல்லணையிலிருந்து கடைசியாக மும்பாலையில் போய் இது முடியுது 146 கிலோமீட்டர். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆறுமே ஒரு 25 மைல் 26 மைலில் தான் இருக்கும் நீட்டம். எதுவுமே போய் கடலில் கலக்கலை. இந்த ராஜாமடம் ஆறு பாருங்க, அது கடலில் போய் கலக்குதா பாருங்க, ஒரு ஏரியில் முடிக்கும். ஆனால் கர்நாடக அரசாங்கம் நம்ம மேலே இருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ்நாட்டு விவசாயிகள் மேட்டூர் தண்ணி எல்லாம் கடலில் கொண்டு விட்டுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நிறைய அப்படியே நான் விளக்கணும் அவங்ககிட்ட எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜாமடம் ஆறு கடைசியாக ஒரு ஏரியில் போய் முடியும். அந்த மும்பாலைங்கிறது ஒரு ஏரியில் போய் முடியும். 146 கிலோமீட்டர். ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வந்து வீணாக்கணும். ஆகவே இப்போவே நம்ம வீணாக்காமல் இருக்கிறோம். ஆனால் இந்த அளவு பொழிப்பு இந்த தண்ணியெல்லாம் நமக்கு கிடைக்குதான்னா கிடைக்கிற காரணம் என்னன்னா, கரைகள் எல்லாம் வந்து இயற்கையே உருவாக்கப்பட்ட ஆறு. நீங்கள் இந்த தென்னங்குடி ஆலக்குடியிலாம் போனீங்கன்னா பனைமரத்தினுடைய அடி வேறு கீழே இருக்கும். அந்த மரத்தினுடைய மட்டை மட்டும் நம்ம ஏரியை போல ஆற்றுக்கரையில் நின்று குடிக்கலாம். அப்படின்னா எந்த அளவு உயரத்தில் இந்த ஆறை கட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட காமெடியாக கூட சொல்லலாம், உடம்பு ஓட்ட போட்டு உடச்சிட்டு போயிட்டு அப்படின்னு கூட சொன்னாங்க. நான் கூட கேட்டேன், எங்கேயா ரூம் போட்டு யோசிச்சிங்க அப்படியெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு. ஆகவே அது வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையில தான் அந்த கரையெல்லாம் இருக்கு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிமெண்ட் போட்டுருவாங்க 2 பக்கம். சைடில் எல்லாம் லைனிங் பண்ணி சிமெண்ட் போட்டு கீழே எல்லாம் கற்கலம்லாம் போட்டு எல்லாம் பண்ணி தண்ணி பண்ணாமல் கொடுப்பாங்க. இப்போ கூட சில பேர் இந்த தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்க சில பேர், எங்கள் போரில் எல்லாம் தண்ணி விடாது, கேணியில் தண்ணி விடாது, நீங்கள் சிமெண்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி கூட ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருக்காரு மதுரையில். நமக்கு வந்து இந்த சிமெண்ட் லைனிங் எல்லாம் இல்லைன்னா இந்த தண்ணி நமக்கு வந்து சேரவே சேராது. இது வந்து நமக்கு கிடைக்கலன்னா இந்த ஆறே பயன் இல்லாமல் போயிடும். அலகாபாத்தில் போய் சரஸ்வதிக்கிற ஆறு எங்கே இருக்குன்னு கேட்டால் பூமிக்குள்ளே இருக்குங்கிறாங்க சொல்கிறது மாதிரி ஆயிரம் இந்த கல்லணைக்காரங்க. ஆகவே இது ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தை நீ சரியாக முயற்படுத்துவீங்களா அப்படிங்கிறதான் இந்த திட்டத்துக்கு 16 பணிகள். இந்த 16 பணிகளில் முதல்ல ஒரு 5 பணி தான் ஆரம்பித்தாங்க. இந்த 5 பணிகளில் நான் தயவுசெய்து அரசியல் பேசுவதாக யாரும் நினைக்கக்கூடாது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டெண்டர் வைக்கிறாங்க. அந்த டெண்டர் எடுத்தவங்கலாம் யாருன்னா ஒரு 5 நிறுவனங்கள். அப்போதே இன்றைக்கு இருக்கிற நிதியமைச்சர், அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதுரையை சேர்ந்த PTR பழனிசாமி தியாகராஜன்,